நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்க பெரியவர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அப்புறம் எல்லாருக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை சொல்லணுன்னா எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த ஜெய்வேல் சாருக்கு எனக்கு நன்றி. இந்த படம் எனக்கு எல்லோரும் கேட்குற மாதிரி தான் கேட்டாங்க. அந்த மாதிரி இந்த படம் நாள் ஷூட் இருக்குது, ஒரு 5 நாள் 6 நாள் இருக்குது, வந்து பண்ணுங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி தான். ஆனால் அதில் பூவையார் தம்பி பண்ணுறான் அப்படின்னோடனே நான் வேறு எதுவும் பேசவே இல்லை. சரி நான் பண்ணிடுறேண்ணா, படம் பண்ணுறேன், நான் வரேண்ணா அப்படின்ட்டேன். ஏன்னா இல்லை நம்மளாம் ஒன்றா கீழே வரல, அதுக்காக சொல்கிறேன் நான். அதனால் ரொம்ப சந்தோஷமானது. ஏன்னா இயக்குனர் வந்து தம்பிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. சரி அந்த நேரத்தில் நாம் வந்து பண்ணலங்கன்னு இல்லை கதை சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்கக்கூடாது இல்லையா. அதனால் நான் பண்ணுறேன்னா என்ன. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கிறேன். அவர் ரொம்ப மரியாதையானவர், அன்பானவர். அப்புறம் அந்த டீமில் இருந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக டைரக்டர் கூட இருந்த ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாங்க, லேடி அசிஸ்டன்ட்ஸ். அவங்க தான் எனக்கு சம்பளம் கொடுக்குறதுலேருந்து சாப்பாடு போடுற வரைக்கும் எல்லா வேலையும் செய்வாங்க. ரொம்ப நன்றி மேடம், மறக்கவே முடியாது. டைரக்டர் எந்த அளவுக்கு ஓடுறாங்களோ, அவங்க பேர் தெரியல எனக்கு, ஆனால் அவங்க எந்த அளவுக்கு ஓடுற டைரக்டர் ஓடுறாரோ அந்த அளவுக்கு அவங்க ஓடுவாங்க. ஏன்னா மறந்துடுவாங்க. பின்னாடி சாரக்கொம்புக்கு எப்பவுமே வேலை கட்டி போட்டுருவாங்கள்ல, அந்த மாதிரி ஓரமாக தூக்கி போட்டு உட்கார வச்சுருக்காங்க. முறையாக அவங்க இங்கே உட்காரணும். ரொம்ப உழைக்கிற ஒரு பெண். அதே மாதிரி இங்கே சவுந்தர், அப்புறம் மாஸ்டர், இன்னும் நிறைய தமிழ் வாழ்த்துக்கள் தமிழ் நிறைய, அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க இங்கே, நிறைய ஒர்க் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் நல்லா வந்திருக்குது, இன்னும் நல்லா வரணும். நீங்கள் தான் இப்போ சொன்னார் ப்ரொடியூசருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சொன்னீங்கல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம். தயவுசெய்து இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. இந்த மாதிரி இயக்குநர்கள் வரும்போது தான் எங்களை மாதிரி கீழ் நிலையில் இருக்கிற நடிகர்கள்லாம் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். ஏன்னா ஒரு பெரிய படத்தில் போய் படம் பண்ணுறோன்னு போனோன்னா 100 பேரில் என்ன தான் நாங்கள் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் 100 பேரில் ஒருத்தனை தான் ஓரமாக நிற்கணும். அது இங்கே இல்லை. எங்களுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரொடியூசர் சார், அப்புறம் இயக்குனர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஸோ அதனால் இந்த மாதிரி படங்களை வரவேற்கணும். ப்ரொடியூசர்ஸை வந்து எந்த இடத்துலையும் பாதிப்புக்கு இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஸோ மீடியா எங்களுக்கு கொஞ்சம் நன்றியோடு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ. அடுத்ததாக அழைப்பை ஏற்று வந்ததுக்காக ஒரு பெரிய கைத்தட்டோட நன்றியை சொல்லி மேடைக்கு அழைக்க இருக்க நம்ம அட்வொகேட் தமிழ் செல்வன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டோட லெட்ஸ் வெல்கம் ஹிம் டு தி ஸ்டேஜ். மேடையில் அமர்ந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய இயக்குனர் திருமிகு எஸ்எஸ்சி சார் அவர்களுக்கும், இனிய நண்பர் இயக்குனர் பேரரசு அவர்களுக்கும், தயாரிப்பாளர், மற்ற இயக்குநர்கள், இந்த படத்தின் இயக்குனர், மற்ற இயக்குநர்கள், படம் சம்பந்தப்பட்ட நடிகர்கள், நான் இந்த விழாவுக்கு வருவதற்கு காரணமாக இருந்த எனது இனிய நண்பர், இந்த படத்தின் ஒளிப்பதிவாளருமான LK விஜய் அவர்கள், எதிராக உட்கார்ந்திருக்கிற நீங்கள், உங்களுக்கும், எழுத்து காட்சி ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு நான் கலந்துக்கிற ஒரு திரைப்பட விழா இது. நான் வந்து திரைப்பட விழாக்களுக்கு, ஏன்னா ஒரு பெரிய ஜெனரேஷன் கேப் இருக்கிறதுனால நான் பெரும்பாலும் அழைக்கப்படுவதில்லை. எனது நண்பர் LK விஜய் வந்து அவரோட நான் வேறு சில விஷயங்களில் பணிபுரிந்தென்ற காரணத்தினால சார் நீங்கள் கட்டாயமாக அந்த விழாவுக்கு வரணும் அப்படின்னாரு. வந்த பிறகு புதியவர்களை சந்திக்கும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. புதிய தயாரிப்பாளர், புதிய இயக்குனர் ஜெயவேல். நான் பாடல்கள் மற்றும் அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தேன். ஏதோ ஒரு புதுசாக சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு தலைப்பை வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது அமர் அக்பர் ஆண்டனின்னு ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கேன் தமிழில். அதுக்கு பிறகு இப்படி ஒரு தலைப்பை வச்சுருக்காங்க. 3 மதத்தையும் இணைத்து ஒரு தலைப்பு இருக்கிறது. தலைப்பே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுவது போல் அமைந்திருக்கிறது. இந்த படத்தில் பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நடித்த நடிகர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
புதிய படங்கள் சமீப காலங்களாக புதிய கதைகளை கொண்டு நிறைய வெற்றிகளை பெற்று வருகின்றன. அந்த வரிசையில் எந்த படத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. எல்லா படங்களுமே புதியவர்களுடைய படங்கள் நன்றாக இருக்கிறது இப்பொழுது. அந்த வகையில் இந்த படமும் சேரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்களை கூறி, தயாரிப்பாளர் அவர் சொன்னார், எனக்கு இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா நிறைய புதியவர்களை நான் அறிமுகப்படுத்துவேன் என்று. அந்த வாய்ப்பு அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் எனது குருநாதர் திரு சி சந்திரசேகர் அவர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கிறேன்னா என்னோடய குருநாதர் தான் காரணம். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி. அண்ட் பேரஸ் சார் அண்ட் இந்த படத்தோட தயாரிப்பாளர் அவர்களுக்கு அண்ட் சவுந்தர், இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும், குறிப்பாக வந்து இந்த 3 பசங்க உண்மையிலே கலைக்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தம்பி நீ பின்னிட்டடா, நல்லா கிட்ட பெர்ஃபார்மன்ஸு. ஏற்கனவே மாஸ்டர் படத்தில் சூப்பராக பண்ணியிருந்தார், இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். அந்த அந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா, சூப்பராக இருக்குது. பையன் நல்லா பண்ணியிருக்கான். ஸோ இந்த நீ சொன்ன மாதிரி இந்த டைட்டிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 3 ரிலீஜன் பற்றி பேசப்பட ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல மெசேஜ் இருக்குன்னு தான் தோணுது. அதே சமயத்தில் ஒரு த்ரில்லரும் இதில் இருக்குது. ஒரு கேமராமேன் உண்மையிலே நல்லா ஒர்க் பண்ணிங்க பிரதர். லைவ் லொக்கேஷன் வந்து லைட்டிங் வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. அண்ட் மியூசிக் டைரக்டர் சார் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்த சாங் பார்த்தேன், நல்ல கமர்ஷியலான சாங் அது. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா கண்டிப்பாக ப்ரொடியூசர் எனக்கு பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. புது டேரக்டரை அவர் ரொம்ப விரும்புகிறாரு. கண்டிப்பாக சார் இங்கே ஆயிரக்கணக்கான டேரக்டர்ஸ், புது டேரக்டர்ஸ் இருக்காங்க. திரும்பவும் நீங்கள் புது டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா நிறைய டேரக்டர்ஸ் வந்து ஸ்கிரிப்டோடு இருக்காங்க. இந்த படம் ஜெயிச்சிச்சுன்னா திரும்பி ஒரு புது டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். இந்த படத்தோட டேரக்டருக்கும் அண்ட் சவுந்தர் மற்ற நடிகர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ பொதுவாக வந்து எடிட்டரை வந்து அனைவருக்கும் வணக்கம். ராம், அப்துல்லா, ஆண்டனி. ட்ரெய்லர் சிறப்பாக இருந்துச்சு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் பேசும்போது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக பேசினார். அவர் விரும்புகிறதும் பாசிட்டிவ் தான், அவர் பேசுனதும் பாசிட்டிவ் தான். ஒரு கதை சொன்னார், இந்த படத்தில் நான் ஜெயிச்சேன்னா, இந்த படத்தை மூலம் சம்பாதிச்சேன்னா திரும்ப இன்னொரு படம் எடுப்பேன்னார். அதுதான் சினிமா. எந்த தயாரிப்பாளரும் சரி, அதுவும் புதிதாக வர எந்த தயாரிப்பாளரும் சரி, சினிமாவில் வந்து நம்ம நிறையா சம்பாதிச்சு இது ஒரு பிஸ்னஸாக தொடரணுங்கிற மாதிரி எண்ணம் யாருக்கும் இருக்காது. சினிமாவில் ஜெயிக்கணும், இதில் வர பைசாவை திருப்பி ஒரு படம் எடுக்கணும், அதுலேயும் ஜெயிச்சா திரும்ப ஒரு படம் எடுக்கணும். இப்படித்தான் போகும். ஒரு படம் எடுத்து அதில் வர லாபத்தெலாம் இல்லை, ஃபோட்டோஸ் வந்தாலே திரும்ப அந்த படத்தை போடுவாங்க. அதனால் உங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து படம் எடுக்கணும். பொன்ராம் சொன்னது மாதிரி நிறைய புதிய இயக்குநர்களை உருவாக்குங்க. ஆமாம், நிறைய புதிய இயக்குநர்கிட்ட புதிய புதிய விஷயங்கள் கிடைக்கும். வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார். அப்புறம் 3 பசங்க சொல்லக்கூடாது, 3 ஹீரோக்கள், கதாநாயகர்கள். பெரிய ஸ்டாரை வச்சு பண்ணுறதை விட அது சேஃப் தான். இதுதான் கொஞ்சம் ரிஸ்க்கு. இந்த பசங்கங்கிறது நம்ம சாதாரண நினச்சக்கூடாது. நம்ம எஸ்டி சொன்ன மாதிரி காக்கா முட்டை அது தங்க முட்டையாக மாறிடுச்சு. அப்புறம் இயக்குனர் பாண்டியராஜுக்கு பசங்க மிகப்பெரிய ஹிட்டு. கோழிச்சோடா இன்னும் பசங்க தான் ஃபுல்லாக, அதுவும் மிகப்பெரிய ஹிட்டு. அதனால் நம்ம வந்து பசங்கன்னு சாதாரண நினச்சக்கூடாது. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது மாதிரி ஒரு இயக்குனருக்கு வந்து ஒரு 3 பசங்க
இதில் வச்சு ஒரு கதை பெரிய ஹீரோ நினச்சி ஒரு 3 பசங்களை நினச்சி பண்ணுறது தான் பெரிய விஷயம். அதுதான் திறமை. பெரிய ஸ்டாரை வச்சு கதை பண்ணுறதுங்கிறதுலாம் அது திறமை சொல்ல முடியாது, அது வியாபாரமாயிரும். கலைங்கிறது திறமைங்கிறது சிறிய படங்கள் தான் வெளிப்படும். இன்றைக்கி எஸ்ஏஎஸ் சார் இருக்கு சார் 80 படம் பண்ணியிருப்பாரா? பண்ணுறா சார் 80 படம். ஆமாம், எஸ்ஏஎஸ் சார் வந்து 80 படம் பண்ணியிருப்பார். அவர் இன்றைக்கும் வியந்து சொல்கிற படம் காதல் கோட்டை. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் தான் என்றைக்கு நினச்சிருக்கும். பெரிய ஸ்டார் வச்சு பண்ணும்போது அந்த நேரத்தில் ஹிட்டு, அந்த நேரத்தில் வசூல் அப்படி போயிடும். என்றைக்கு நினச்சி நிற்கிறோம்னா ஒரு சிறிய பட்ஜெட்டில் ஒரு நல்ல கதையோடு வர படங்கள் தான் என்றைக்கு நினச்சி நிற்கும். அதே மாதிரி இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி, நம்ம சௌந்தர் சார், நடிகர் சௌந்தர், அவர் எனக்கு பிடிச்ச விஷயம் தொடர் போராட்டம், தொடர் முயற்சி. சினிமா 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 சினிமாக்குள்ள என்றைக்காவது பெரிய அளவில் ஜெயிச்சிடணும் போயிட்டே இருப்பார். புரிய சொன்னார்ல அந்த பாசிட்டிவ், இவர்கிட்ட ஃபுல்லாக பாசிட்டிவ் தான் சார். ஆமாம், ரத்தமும் பாசிட்டிவ் தான், முயற்சி பாசிட்டிவ் தான். சீக்கிரம் இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் வந்துடுவீங்க. சினிமா அது ரொம்ப அற்புதமானது. இப்போ என்னெல்லாம் பார்த்தா சினிமாவில் இருக்கிறது எனக்கெல்லாம் பாக்கியம். சினிமாவில் நம்ம படம் பண்ணிட்டோம், நான் சினிமா இயக்குனர் ஆகிட்டோம். நமக்கு தொழில் சினிமா அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியமான விஷயம். இப்போ இந்த டைட்டில் 3 மதம், சினிமாவில் ஒரு ஹீரோ ஜெயிச்சிட்டாலும் பெரிய ஹீரோ ஆகிட்டா அவங்களுக்கு எல்லா சைட்லையும் ஃபேன்ஸ் இருப்பாங்க. இந்துக்கள்லேயும் ஃபேன்ஸ் இருப்பாங்க, இஸ்லாமிலையும் ஃபேன்ஸ் இருப்பாங்க, கிறிஸ்தவர்லேயும் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அப்போ சினிமாவில் தான் ஒரு நடிகர் ஜெயிச்சிட்டாருன்னா அவர் எந்த மதமும் பார்க்குறதில்ல. அவர் நடிப்பு பிடிச்சிருக்கா, நாம் எந்த மதமாக இருந்தாலும் ரசிப்போம். இந்தி ஃபீல்டில் இன்றைக்கி உச்சத்தில் இருக்கிறது அமீர் கான், சல்மான் கான், இல்லை கான் பேன தெரிஞ்சு வச்ச இஸ்லாம். ஆனால் எல்லா மதத்துலையும் அவருக்கு இன்றைக்கி ஃபேன்ஸ், எல்லா மதத்துலேயும் ஃபேன்ஸ் இருந்தால் தான் அவங்க சூப்பர் ஸ்டார் இருக்க முடியும். அப்போ இன்றைக்கி இந்தியில் நிறைய இஸ்லாமியர்கள் நடிகர் தான் உச்சத்தில் இருக்காங்க. அப்போ எல்லா மதத்திலும் ரசிக்கிறதுனால தான் அவங்க உச்சத்தில் இருக்காங்க. இங்கே தமிழ்லையும் அப்படித்தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஆன்மீகவாதி. அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் தான். அவர் ராவந்தர் பக்தர் சொல்வார், பாபாம்பார், அடிக்கடி இமயமலை போவார். ஆனால் அவருக்கு எல்லா மதத்திலையும் அவருக்கு ரசிகர்கள் உண்டு. அவர் நடிப்பு எல்லா மதத்தினருக்கும் பிடிச்சிருக்கு. சாமி இல்லைம்பார், நாத்தியம் பேசுவார் கமல்ஹாசன் சார். அவர் சாமி இல்லைம்பார், ஆனால் அவருக்கும் எல்லா மதத்தையும் சாமியை நம்புகிறவங்களுக்கும் அவர் நடிப்பு பிடிக்கும். இது சினிமாவில் தான் இந்த அற்புதம். நீ எந்த மதமாக இரு, உன்னோட திறமை எனக்கு பிடிச்சிருக்கா, நான் உன்னை ரசிப்பேன். அந்த சினிமாவில் தான் அது. அப்போ சினிமாவில் தான் இந்த மத நல்லிணக்கங்கிறது சினிமாவில் தான் இருக்குது, அரசியல் இல்லை, சினிமாவில் தான் இருக்குது. மதத்தை பிரித்து மதத்துக்குள்ளே பிரிவினை உண்டாக்கி அதில் பொழப்பு நடத்துறது யாருன்னா அரசியல்வாதிகள் தான். சினிமாக்காரன் எவ்வளோ மேல், எவ்வளோ மேல். இந்த மதத்துக்கு அங்கே ஆதரவாக இருக்கும், இந்த மதத்துக்கு ஆதரவாக இருக்கும் அப்படி சொல்லி ஓட்டுக்காக மதத்துக்குள்ளே பிரித்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம். அப்படிங்கும்போது மதம்ங்கிறது பக்திக்காக இருக்கணும், இன்றைக்கி ஓட்டுக்காக இருக்குது. அப்போ இன்றைக்கி மத ரீதியாக மக்களை பிரிக்கிறதே அரசியல் தான். ஆனால் எங்கள் சினிமா ஒன்று சேர்க்குது. அந்த ஒன்று சேர்க்குறது தான்
இங்கே வந்திருக்க அனைத்து நல்லவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்குன்னு நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. அதுக்கெல்லாம் காரணம் எங்கள் டைரக்டர் ஜெயவேல் அண்ணனுக்காக மனமார்ந்த நன்றி கூறுகிறேன். எங்கள் ப்ரொடியூசர் அண்ணனுக்காக மனமார்ந்த ரொம்ப நன்றி. இவ்வளோ பெரிய வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தது பெரிய பெரிய கடவுளோட முடியாது. அவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு எங்களுக்கு. நான் கனவுல கூட நினச்சி பார்த்தது கிடையாது. அவ்வளோ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு எங்கள் அண்ணன். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ அர்ஜுன், தேங்க்யூ ஸோ மச். நிறைய உச்சங்களை தொடுறதுக்கு வாழ்த்துக்கள். ப்ளீஸ் அர்னால்ட். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். எல்லா மீடியாவுக்கும் வணக்கம். எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும் வணக்கம். தேங்க்யூ எங்கள் டீம் நம்பி வந்ததுக்கு. எனக்கு இந்த படத்தில் ராம் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு நினச்சி கூட பார்க்கல, ஹீரோ எடுத்தோன்னே ஹீரோ யாருக்கு கொடுத்துட மாட்டாங்க, எனக்கு டேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஜெயவேல் சார். அவரை நம்பி, அவர் கதை மேலே நம்பி ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசருக்கு தேங்க்யூ. என் ஃபேமிலி தான் எனக்கு எல்லாம். என் ஃபேமிலியாலலாம் நடிச்சிருக்க மாட்டேன். என் ஃபேமிலிக்கு தேங்க்யூ. என் டீச்சர்ஸ் சொல்லியே ஆகணும். டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என் படத்தில் நடித்த அப்பா அம்மா சாம் சார், வினோதினி மேடம் என்ன நிஜ பையன் மாதிரியே ட்ரீட் பண்ணாங்க. கரெக்டாக கைட் பண்ணாங்க. ஏதாவது தப்புனாலும் கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, நம்ம படத்தில் நடித்த அகஸ்டின் அவருக்கு உடம்பு சரியில்லை. அவர் மீண்டும் வர நம்ம எல்லோரும் வேண்டிப்போம். தேங்க்யூ.